ஊற்றிக்கலாம். கடுகு போட்டுன்னு பிரியாணி இலை கொஞ்சம் பட்டை இருந்தால் 2 போட்டுக்கோங்க. வெங்காயம் வதக்கிட்டு அப்புறம் நான் வந்து மசாலா அரைச்சி வச்சுருக்கேங்க. இங்கே பாருங்கள், இதில் என்னென்ன மசாலாலாம் அரைச்சிருக்கேன்னா மிளகு, சீரகம், சோம்பு இதெல்லாம் வறுத்துட்டு அது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு அரைச்சி வச்சுருக்கேங்க. அரைச்சி விழுத சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். மல்லித்தூள் போட்டுக்கலாம். இப்போ இந்த மசாலாவுடைய பச்சை வாசனை போட்டுங்க. எண்ணெய் பிரிஞ்சு வரது இந்த மசாலா வேகட்டும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், கறி வேக வச்சு எடுத்துக்கிட்டு மிளகாத்தூள் போட்டு மட்டன் ரெசிபி ரெடி. மட்டன் சுக்கா இதை பண்ண போகிறேன். கொஞ்சம் வந்து மட்டன் தண்ணி குழம்பு பண்ண போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அது அப்புறம் கட்டுறேன் வாங்க. மட்டன் ரெசிபி இதே மாதிரி செஞ்சு பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். பாய் பாய்.